குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அண்டு ஃபிஃப்த் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்டில் நம்ம வந்து பார்க்கறது கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, தி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் a molecule that can be obtained by rotation around the carbon-carbon single bond are called conformational isomer or conformation. The studies of different conformation is called conformational analysis. இதில் கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ்ன்றது ரெண்டு கார்பன் பாண்ட் இருக்கு. அந்த ரெண்டு கார்பன் பாண்ட் வந்து ஒரு ரெண்டு சக்கரம் மாதிரி பண்ணிக்கோங்க, இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ஒன் செட் ஆஃப் கார்பனும் அடுத்து அனதர் செட் ஆஃப் கார்பனும் ரெண்டு டயர் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டயரில் ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் கார்பனை ஒன்றையும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து வேறு ஆங்கிளில் அது ரொட்டேட் ஆகும். அதை பற்றின நம்ம படிக்க போகிறது தான் இந்த கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கான்ஃபிகரேஷன்னா என்னென்னா, இட்ஸ் மீன்ஸ் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் த ஸ்பேஸ் ஆஃப் ஆட்டம் ஆர் குரூப் அரவுண்ட் த டிசிமெட்ரிக் ஆர் ரிஜிட் பார்ட் ஆஃப் எ மாலிகூல். அடுத்தது கன்ஃபர்மேஷன், தி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மொமெண்டரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் இன் எ ஸ்பேஸ் that results from rotation about bond is called confirmation. அடுத்தது கன்ஃபர்மேஷன் என்ன? கன்ஃபர்மேஷன் ஆஃப் மினிமம் எனர்ஜி ஆர் கால்டு கன்ஃபர்மேஷனல் ஐசோமர் ஆர் கன்ஃபர்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம டைஹெட்ரல் ஆங்கிள்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு கார்பன் பாண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு கார்பன் பாண்டுலையும் ரெண்டு கார்பனுக்கும் மூணு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கலாம். அந்த மூணு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்குன்னா ஒன் செட் ஆஃப் அந்த கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் அந்த பாண்டு ப்ளஸ் இந்த கார்பன் பாண்டு ப்ளஸ் மறுபடியும் கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ஒரு சேர் ஃபார்மில் ஒரு அந்த பாண்டு ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து டைஹெட்ரல் ஆங்கிள் சொல்கிறாங்க. தி டைஹெட்ரல் ஆங்கிள் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் ஆங்கிள் ஆஃப் டார்ஷன் டியூரிங் த ரொட்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த பாண்ட் CH பாண்ட் அண்ட் தி கார்பன் பாண்ட் axis with the another group is rest. One set of carbon CH3 இன்னொரு செட் ஆஃப் CH3 ரெண்டு அட்டாச் ஆகிருக்கிறதுல ஒரு செட் ஆஃப் CH3 மட்டும் ரொட்டேட் ஆகும், இன்னொரு செட் ஆஃப் CH3 அப்படியே ரெஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அதான் சொல்றாங்க. அடுத்தது வந்து டார்ஷனல் ஸ்டெயின். கன்ஃபர்மேஷன் ஆர் ரிசல்ட் தி ஃப்ரீ ரொட்டேஷன் அபவுட் தி கார்பன் சிங்கிள் பாண்ட். தி பேரியர் டு ரொட்டேட் அபவுட் கார்பன் பாண்ட் இஸ் கால்டு டார்ஷனல் ஸ்டெயின். இந்த கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈத்தேன் பார்க்க போகிறோம். ஈத்தேன்னா வந்து CH3 சொல்லுவாங்க. ஈத்தேன் மாலிகூல்ஸ் கண்டைன்ஸ் கார்பன் பாண்ட்ஸ் அண்ட் ஃபர்தர் ஈச் கார்பன் அட்டாச்ட் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். தி 2 மெத்தில் குரூப்ஸ் கேன் ரொட்டேட் அபவுட் தி கார்பன் பாண்ட்ஸ். இதில் ரெண்டு கார்பன் வந்து மூணு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்குது. இதுவே ரெண்டுமே வந்து மெத்தில் குரூப்பு CH3 குரூப்பு அட்டாச் வித் கார்பன் பாண்ட் அட்டாச் ஆயிருக்கு. இதில் தான் இமேஜின் தட் த ஒன் ஆஃப் தி மெத்தில் குரூப் இஸ் ரொட்டேட்டட் அலாங் த கார்பன் ஆக்சிஸ் கீப்பிங் தி ரெஸ்ட் ஆஃப் த மாலிகூல் அன்டிஸ்டர்ப்டு. ஒரு செட் ஆஃப் மெத்தில் குரூப் மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஆஸ் எ ரிசல்ட் அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈத்தேன் ஆர் பாசிபிள். தே ஆர் நோன் அஸ் கன்ஃபர்மேஷன். ரொட்டேட் பண்ணும்போது வேறு பிக்சர் கிடைக்குது, அதுதான் கன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அடுத்தது தி இன்டிஃபைனைட் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன். தேர் ஆர் 2 எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம். ஒன் இஸ் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்டாகர்ட் ஃபார்ம். இந்த எக்லிப்ஸ் ஃபார்ம் பாருங்கள், அந்த CH3 அந்த ரெண்டு சக்கரம் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த உள்ளே இருக்குது ஒரு செட் ஆஃப் CH3 உள்ளே இருக்குது, ஒரு செட் ஆஃப் CH3 வெளியே இருக்குது. அப்படி இருக்கும்போது வெளியே இருக்கிறதே இல்லை உள்ளே இருக்கிறதே நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணுறோம். ஒரு 30 டிகிரி இல்லை ஒரு 60 டிகிரி அது ரொட்டேட் பண்ணும்போது அது எக்லிப்ஸ்டு ஃபார்ம், கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு, அதான் எக்லிப்ஸ் ஃபார்ம். அடுத்தது ஸ்கியூ ஃபார்ம் வந்து ஒரு பாதி ரொட்டேட் ஆகிருக்கு. அடுத்தது ஸ்டாகர்ட் ஃபார்ம். ஸ்டாகர்ட்னா ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. அப்போ ஃபுல்லுமே வந்து ஒரு இந்த லாஸ்ட் பிக்சர் பாருங்கள்,
ஃபுல்லுமே CH3 வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது தி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டர்மீடியட் கன்ஃபர்மேஷன் பிட்வீன் தி டூ எக்ஸ்ட்ரீம் கன்ஃபர்மேஷன் ஆர் நோன் அஸ் ஸ்கியூ ஆர் காச் கன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டு எக்லிப்ஸுக்கும் ஸ்டாகர்டுக்கும் நடுவில் உள்ள ஃபார்ம் தான் வந்து ஒன்று ஸ்கியூ ஃபார்ம் சொல்கிறாங்க அல்லது காச் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தி ஹைட்ரஜன் ஆட்டம் are apart from each other as much as possible. This cause minimum repulsion. So it is a more stable as staggered form. அடுத்தது the hydrogen atom are nearer to each other as much possible. This cause a maximum repulsion. So it is less stable eclipsed form. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த CH3யும் உள்ள இருக்கிற CH3யும் இந்த பாண்ட் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜனுக்கும் பாண்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது. இதில் வந்து இந்த இன்ட்ரமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் இந்த ஹைட்ரஜனுக்கும் உள்ள ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் இதில் இந்த எக்லிப்ஸ்ட் ஃபார்மில் இந்த ஹைட்ரஜனுக்கும் உள்ள மேக்ஸிமம் இது வந்து ரிப்பல்ஷன் வந்து மேக்ஸிமம் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்ஃபர்மேஷன் ஆஃப் N-propane. தி கன்ஃபர்மேஷன் ஆஃப் propane ஆர் சிமிலர் தோஸ் ஈத்தேன் except that one hydrogen atoms is replaced by a methyl group. இந்த ஈத்தேன் தான் CH3 தான். ஈத்தேன்ல அந்த ஒரு செட் ஆஃப் CH3ல அந்த ஒரு ஹைட்ரஜன் மட்டும் போயிட்டு ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது ப்ரோப்பேன் சொல்றாங்க. இதோட எக்லிப்ஸ் ஃபார்ம் அண்ட் ஸ்டாகர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஸ்டாகர்ட் ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிளா இருக்கு. அடுத்தது கன்ஃபர்மேஷன் ஆஃப் N-butane. இந்த N-butane வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. The N-butane can be regarded as derived from the ethane by replacing one hydrogen atom on each carbon by methyl group. இந்த இதுவும் ஈத்தேன்லேருந்து வருது. இந்த ஈத்தேனில் உள்ள CH3 இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கார்பன்லையும் உள்ள மூணு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அது N-butane சொல்லுவாங்க. இந்த N-butane வந்து எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனும் இருக்கு. அடுத்தது வந்து ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன்ல எது மோர் ஸ்டேபிளா இருக்கு, பார்ஷியலி எக்லிப்ஸ்டா அல்லது ஃபுல்லி எக்லிப்ஸ்டா அப்படின்றது பார்க்குறோம். இதுல ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்கோம் பாருங்க. எக்லிப்ஸ்ட் ஃபார்ம் மோர் ரிப்பல்ஷன் ஏன்னு கொடுத்துருக்கோம் ஒன்று. எக்லிப்ஸ்ட் ஃபார்ம் தான் இதுவும். B வந்து லெஸ் ரிப்பல்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ரீசன் பார்க்க போறோம். If the two eclipsed confirms the one having a large methyl group eclipsed A experience more repulsive force than the one where a methyl group is faced with a hydrogen atom B. Thus the confirmation B is more stable than the A. இதில் ஏன் வந்து B வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கு அப்படின்னா, இந்த ஏல பாருங்க, இந்த ரெண்டு மெத்தில் குரூப்மே சேம் சைடில் இருக்குது. அது சேம் சைடில் இருக்கும்போது இதில் வந்து மேக்சிமம் ரிப்பல்ஷன் வந்து கிடைக்கும். அந்த மேக்சிமம் ரிப்பல்ஷன் கிடைக்கிறதுனால இது வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கு. இதில் இந்த மெத்தில் குரூப்பு இந்த ஹைட்ரஜனுக்கும் லெஸ் ரிப்பல்ஷன் இருக்கு. அதனால இது வந்து மோர் ஸ்டேபிள் சொல்றாங்க. அடுத்தது ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் N-butane. இதுல ஸ்கியூ ஃபார்ம் அண்ட் ஸ்டாகர்ட் ஃபார்ம், இதுல எது பெஸ்ட் மோர் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். தி ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் B இஸ் மோர் ஸ்டேபிள் தென் த ஸ்கியூ ஃபார்ம். எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இன் A the bulky methyl group are at an angle of 60 degree to each other, but the staggered conformation B, the bulky group of methyl group are at an angle of 120 degree to each other. Thus the repulsive force in A is greater than B. Thus B is more stable than A. இதுலயும் repulsive force வந்து B விட Aக்கு அதிகமா இருக்கு. B விட ஏவுக்கு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால A வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கு, B வந்து நமக்கு மோர் ஸ்டேபிளாக இருக்கு. அதாவது ஸ்கியூ ஃபார்ம் வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கு, ஸ்டாகர்ட் ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கு. அடுத்தது வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் N-butane. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டாகர்ட் ஃபார்ம் வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கு. அடுத்தது கொஞ்சம் ஒரு 30 டிகிரி ரொட்டேட் ஆகுது, எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது மறுபடியும் ஒரு 30 டிகிரி ரொட்டேட் ஆகுது, ஸ்கியூ ஃபார்ம் ஆகுது.
அடுத்தது இன்னொரு 30 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது 120 டிகிரிக்கு வந்து ஃபுல்லி எக்லிப்ஸ் ஆகிடுது. அடுத்தது மறுபடியும் அந்த 120ன்றது 150 டிகிரி சென்டிகிரேட் ரொட்டேட் ஆகும்போது அது மறுபடியும் ஸ்கியூ ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும்போது அது எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. அடுத்தது கன்ஃபர்மேஷன் ஆஃப் 1,2 டைக்ளோரோஈத்தேன். 1, dichloroethane can exist in an infinite number of conformation. The least and the most stable conformation of 1, dichloroethane. இதில் எது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதுக்கான ரீசன் பார்ப்போம். எக்லிப்ஸ் ஃபார்ம் இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் த லார்ஜ் சைஸ் அண்ட் ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் chlorine atom, maximum repulsion. A staggered form is more stable because there is a minimum separation between the two chlorine atoms. It's a minimum repulsion. இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த எக்லிப்ஸ் ஃபார்மை விட ஸ்டாகர்ட் ஃபார்ம் வந்து மினிமம் ரிப்பல்ஷன் கொடுக்குது. அந்த மினிமம் ரிப்பல்ஷன் கொடுக்கறதுனால நமக்கு வந்து ஸ்டாகர்ட் ஃபார்ம் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்தது கன்ஃபர்மேஷன் ஆஃப் எத்திலீன் கிளைகால். தி ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் வில் பி த more stable than skew and eclipse form. In this case, skew form is more stable than the staggered form because of the formation of intramolecular hydrogen bonding between the OH group of ethylene glycol. இதில் வந்து ஸ்கியூ ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஏன் ஸ்கியூ ஃபார்ம் மோர் ஸ்டேபிளாக இருக்குன்னா இந்த OHக்கும் உள்ள இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இதில் நடக்குது. அதனால இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டாகர்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கன்ஃபர்மேஷன் ஆஃப் சைக்ளோஹெக்சேன். இதுலேயும் இந்த பார்ட் வந்து முக்கியமான பார்ட்டு. சைக்ளோஹெக்சேன் மாலிகுல் எக்ஸிஸ்ட் இன் 2 ஸ்ட்ரெயின் ஃப்ரீ ஃபார்ம்ஸ், நேம்லி சேர் ஃபார்ம் அண்ட் போட் ஃபார்ம். இது வந்து சேர் ஃபார்ம் தான் இருக்குது பாருங்கள். அடுத்து போட் ஃபார்ம். இதில் இந்த சேர் ஃபார்மில் இது இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்க, ஏ போட்டிருக்கேன், இ போட்டிருக்கேன். இந்த ஏன்றது ஆக்சியல் பொசிஷன்னா நேராக இருக்கிறது, ஈக்குவட்டோரியல் பொசிஷன்னா கொஞ்சம் சைடில் இருக்கிறது. அதான் ஈன்னு போட்டிருக்கேன். ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் எல்லா பொசிஷன்லையும் பாருங்கள். இந்த எல்லா இடத்துலையுமே 2 ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். சைக்ளோஹெக்சேனில் C6H12 தான். அப்போ எல்லா கார்பன் கூடயும் 2 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜனும் ஒன்று வந்து ஆக்சியல் நேராகவும் இன்னொன்று அதுக்கு பர்பெண்டிகுலராக கிராஸாகவும் ஈக்குவட்டோரியல் பொசிஷன்லையும் இருக்கும். அதுதான் தி ஈக்குவட்டோரியல் அண்ட் ஆக்சியல் ஹைட்ரஜன் ஆஃப் சைக்ளோஹெக்சேன் ஏ. அதான் ஏ தான், அந்த ஏ சிம்பிள் கொடுத்துருக்கீங்களா, அதுதான் ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் பொசிஷன். ஈக்குவட்டோரியல் 2 hydrogen lie in the plane of their ring carbon. B axial hydrogen lie parallel in the perpendicular axis. அதான் சொல்றாங்க, ஆக்சியல்ன்றது நேராக இருக்கும், அது ஈக்குவட்டோரியல் பொசிஷன் வந்து அதுக்கு பர்பெண்டிகுலராக கிராஸ் ஆகிருக்கும். அடுத்தது each of the 6 carbon atoms of cyclohexane has one is equatorial position and another is axial hydrogen atom இருக்கும் அதில். அடுத்து twist boat conformation. The conformation isomer of cyclohexane is twist boat or skew boat, which arise due to the twist boating bond along C2 position and C3 position and C5 position and C6 position. இந்த twist boat பாருங்க, இப்போ இதில் நீங்கள் நம்பரிங் கொடுத்தாலுமே இந்த C2 இங்கே கொடுங்க, இங்கே 1 2 3 4 5 6 இப்படி கொடுங்க. இப்போ இதில் இந்த C2 அண்டு C3, இதில் C5 அண்டு C6 இப்படி ட்விஸ்டாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க இந்த போட் கன்ஃபர்மேஷனில், ட்விஸ்ட் போட் கன்ஃபர்மேஷனில். அடுத்தது இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் சேர் கன்ஃபர்மேஷன். These interconversion are possible due to the small rotation along the all carbon single bond. இந்த சைக்ளோஹெக்சேன் உள்ள எல்லா கார்பனாகவும் லைட்டாக வந்து ரொட்டேட் ஆகுது. when one chair form is converted into another as a result of flipping தெரியும் உங்களுக்கு. all equatorial bonds are converted into axial and all axial bond are converted into equatorial. இது பாருங்க, இதில் எல்லா ஹைட்ரஜனும் பாருங்க, ஒன்று ஆக்சியலில் நேராக இருக்கும், இன்னொன்று சைடில் இருக்கும், ஈக்குவட்டோரியலில் இருக்கும். இப்படி இந்த சைடில் இருக்கிறது ஈக்குவட்டோரியல் இ போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ஹைட்ரஜனுக்கு. இந்த ஹெச் வந்து 1 போட்டிருக்கேன் பாருங்க, 1ன்றது நம்பரிங் கொடுத்துருக்கேன்.
அதில் ஏ போட்டிருக்கேன், இது வந்து ஆக்சியல், இ போட்டிருக்கிறது ஈக்குட்டோரியல். இந்த ரிங் வந்து ஃப்ளிப்பிங்காக கிடைக்கும்போது நமக்கு இதில் ஈக்குட்டோரியல் இருந்ததெல்லாம் இதில் ஆக்சியல் ஆகும், அதில் ஆக்சியல் இருந்ததெல்லாம் இதில் ஈக்குட்டோரியலாக கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது மோனோசப்ஸ்டியூட்டட் சைக்ளோஹெக்சேன். மோனோசப்ஸ்டியூட்டட் cyclohexane when the one hydrogen is removed or substituted by some other atom or group, it gives a monosubstituted cyclohexane. இதுல இந்த அதே போல ஒன் மெத்தில், அதாவது ஒன்னாவது பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆயிருக்குது. ஒன் மெத்தில் சைக்ளோஹெக்சேன்ல இந்த ஒன்னாவது பொசிஷன்ல உள்ள மெத்தில் குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜனையும் ஃபிஃப்த் பொசிஷன்ல உள்ள ஹைட்ரஜன் ஆக்சியல்ல உள்ள ஹைட்ரஜனும் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுவே அதோட ஃப்ளிப்பிங் இமேஜில் அந்த இது வந்து பார்ட் வந்து இந்த CH3 பார்ட்டு அவுட்டர் ஸ்பேஸில் வந்ததுனால இது வந்து லெஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குது. இதுக்கும் உள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது டைசப்ஸ்டியூட்டட் சைக்ளோஹெக்சேன். டைசப்ஸ்டியூட்டட் சைக்ளோஹெக்சேன் வந்து 3 டைப்பாக இருக்குது. 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன், 1,3 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன், 1,4 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் இருக்குது. இதில் all disubstituted cyclohexane occurs in the cis and trans forms. This is called geometric isomerism. இதில் சிஸ்ன்றது சேம் சைடில் உள்ள மெத்தில் குரூப் ரெண்டுமே சேம் சைடில் இருந்ததுன்னா சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தில் குரூப் வந்து ஒன்று வந்து ஆக்சியல் பொசிஷன்ல இன்னொன்று ஈக்குவட்டோரியல் பொசிஷன் இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன்னொன்றுத்துலேயும் ஒரு 1,2 வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ், 1,3 சிஸ் அண்ட் டிரான்ஸ், 1,4 வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ். இந்த டாட் லைனாக போட்டிருக்கோம், டாட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து டிரான்ஸ் பொசிஷன். இந்த கோடாட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து சிஸ் பொசிஷன். அடுத்தது 1,2னா இட் ஷுட் பி நோட்டட் தட் இன் தீஸ் cis compounds one substituted must be axial and another is equatorial. இதில் வந்து 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் வந்து சிஸ் ஃபர்ஸ்ட் இதில் இருக்க இந்த இமேஜ் வந்து சிஸ் ஃபார்மு. சிஸ் ஃபார்மில் ஒன்றாவது பொசிஷனில் ரெண்டாவது பொசிஷன்லையும் உள்ள மெத்தில் குரூப் வந்து ஒன்றாவது கார்பனில் உள்ள மெத்தில் குரூப் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷன்லையும், ரெண்டாவது கார்பனில் உள்ள மெத்தில் குரூப் வந்து ஆக்சியல் பொசிஷன்லையும் இருக்குது. இதோட ஃப்ளிப்பிங் இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஒன்றாவது பொசிஷனில் ஈக்குவட்டோரியல் இருந்துச்சு, இதில் வந்து ஆக்சியலில் கிடைக்கும். இது வந்து ரெண்டாவது பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் வந்து ஆக்சியலில் கிடைச்சிது, இதில் ஈக்குவட்டோரியலில் கிடைக்கும். அடுத்தது டிரான்ஸில் பாருங்கள். டிரான்ஸில் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் தான் இருக்குது. ஒன்றாவது கார்பனில் உள்ள மெத்தில் குரூப்பும் ரெண்டாவது கார்பனில் உள்ள மெத்தில் குரூப்பும் வந்து ஈக்குவட்டோரியலில் கொஞ்சம் கிராஸாக இருக்குது பாருங்கள், கிராஸாக இருக்குது. பட் இதுவே இதோட ஃப்ளிப்பிங் இமேஜில் ரெண்டுமே வந்து ஆக்சியலில் கிடைக்குது. அடுத்தது 1,3 காம்பவுண்ட்ஸு. This cis equatorial form will be more stable than the cis A, and will A na axial and will also be more stable than the trans equatorial and axial conformation. இதில் வந்து cis equatorial வந்து more stable than the cis axial and trans equatorial and axial. இதை விட நமக்கு வந்து சிஸ்ஸில் உள்ள ஈக்குவட்டோரியல் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குன்றாங்க. இது வந்து சிஸ் ஃபார்மில் பாருங்கள். சிஸ் ஃபார்மில் 1 and 3 ரெண்டுமே வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்குது. அதோட ஃப்ளிப்பிங் இமேஜில் ரெண்டுமே ஆக்சியலில் மாறுது. அடுத்தது டிரான்ஸில் 1 வந்து ஆக்சியல்லையும் இன்னொன்று ஈக்குவட்டோரியல் கிடைக்குது. அதோட ஃப்ளிப்பிங் இமேஜில் 1 ஈக்குவட்டோரியல் இன்னொன்று ஆக்சியலில் கிடைக்குது. அடுத்தது 1,4 காம்பவுண்ட்ஸ். 1,4 காம்பவுண்ட்ஸை தி 2 cis conformation are identical when the methyl groups are identical. Also, the trans equatorial form will be more stable than the cis axial and equatorial form. இதில் வந்து trans வந்து more stable than the cis axial and equatorial form சொல்கிறாங்க. இதுலேயும் பாருங்கள் 1,4 சிஸ்ல ஒன்றாவது பொசிஷனில் உள்ள மெத்தில் குரூப்பும் ரெண்டாவது பொசிஷனில் உள்ள மெத்தில் குரூப்பும் ஒன்று வந்து ஆக்சியல்லையும் இன்னொன்று ஈக்குவட்டோரியலும் கிடைக்குது. நம்பரிங் கொடுத்துருக்கு பாருங்கள். இது 1, இது வந்து 4வது பொசிஷன். அதுவே ஃப்ளிப்பிங் இமேஜில் ஈக்குவட்டோரியல் அண்ட் ஆக்சியலாக மாறுது. அடுத்து டிரான்ஸுக்கும் இதே மாதிரி மாறுது. இன்னைக்கு நம்ம பார்த்தது 3rd யூனிட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3rd யூனிட்ல கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் பார்த்தோம், கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், கான்ஃபிகரேஷன் பார்த்தோம், டைஹெட்ரல் ஆங்கிள், டார்ஷனல் ஸ்ட்ரெயின். அடுத்தது வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன், என் பியூட்டேன், அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது கன்ஃபர்மேஷன் ஆஃப் சைக்ளோஹெக்சேன், சேர் ஃபார்ம் பார்த்தோம், போட் ஃபார்ம் பார்த்தோம். அடுத்து ட்விஸ்ட் போட் பார்த்தோம். அதில் வந்து ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் பொசிஷன் ஆஃப் சைக்ளோஹெக்சேன் பார்த்தோம். அடுத்தது அதில் வந்து ரிங் ஃப்ளிப்பிங் பார்த்தோம். ரிங் ஃப்ளிப்பிங்கில் மறுபடியும் வந்து
சைக்ளோஹெக்சேனில் 1 சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஹெக்சேன் பார்த்தோம். அடுத்தது வந்து டை சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஹெக்சேன் பார்த்தோம். அடுத்தது 1,2 1,3 அண்ட் 1,4 காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். இதோட இந்த தேர்ட் யூனிட் வந்து உங்களுக்கு ஓவர். அடுத்தது ஃபோர்த் யூனிட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான அசைன்மெண்ட் வந்து நான் வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுப்பேன். உங்களுக்கு இன்னும் ஆர்கானிக்கில் வந்து ஃபோர்த் யூனிட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வாட்ஸ்அப்பில் முன்னாடி நான் அனுப்பிட்டேன். இப்போ இந்த தேர்ட் யூனிட்டுக்கான நோட்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ.